இங்க மீனாவோட அப்பா இப்படி கேள்வி கேட்ட உடனே பாண்டியனுக்கு முகமே மாறிடுது. அதே நேரத்தில் இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், சொல்ல போனால் இந்த விஷயத்த நம்ம இப்பவே முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே இங்க டைரக்டா கோமதி கிட்ட, கோமதி உள்ள போயிருக்கு, அங்க இருக்கிற 20 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட கோமதியும் உள்ள போறாங்க. அதே நேரத்தில் இங்க மீனா அவங்க அப்பா கிட்ட, அப்பா என்னப்பா பேசுறீங்க, எதுக்காக மாமா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவர் எப்பவுமே என்கிட்ட ₹1 கூட எதிர்பார்த்தது கிடையாதுப்பா, அதுவும் இல்லாம என்னோட சம்பள காசு மொத்தத்தையும் நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் தான் இவருக்காக தான் இந்த பணத்தை நான் வந்து லோன் வாங்கி கொடுத்தேன், அதுவும் இல்லாம மாமா கிட்ட சொல்லியிருந்தா இந்த மாதிரி ஏமாத்தி வேலை வாங்குறதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டாருங்கிறதுனால தான் அவர் அந்த பணத்தை தராம இருந்தாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள கோமதி பணத்தை எடுத்துட்டு வந்துற இந்த பக்கம் அந்த பணத்தை 10 லட்சத்தை எடுத்து, இங்க பாருங்க சம்மந்தி, உங்க பொண்ணு இந்த மாதிரி என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக லோன் வாங்கியிருக்கா, அந்த லோன் பணத்தை இப்போ நான் உங்க பொண்ணுகிட்டே கொடுத்துட்றேன், அவன் அந்த லோன் அடைச்சிக்கிட்டு, அதாவது என் பையனுக்கு நானே திருட்டுத்தனமா வேலை வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் கோபத்தோன்னு அந்த 10 லட்சத்தை கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் ரொம்ப டென்ஷனான மீனாவோட அப்பாவும், என்ன சம்மந்தி எங்க முன்னாடி பணத்தை தூக்கி கொடுத்து நீங்க எங்களை அவமரியாதைப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்போ பாண்டியனும், இங்க பாருங்க சம்மந்தி, நான் உங்களை அவமானப்படுத்தணும்லாம் இதை பண்ண கிடையாது, என்கிட்ட இருக்க லேண்டை வித்து தான் இந்த பணத்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன், அது இந்த செந்தில் அவசரப்பட்டு கவர்மெண்ட் வேலை வாங்கினதுனால தான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால என்னால் முடிஞ்சது, அவங்க யாரும் கடன் பட்டிருக்க வேண்டாம், இனிமேல் அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இங்க 10 லட்சத்தை கொடுத்துட்றாங்க. ஆனா இங்க இதை கேட்ட உடனே மீனாவோட அப்பாவும் கொஞ்சம் கோச்சிக்கிட்டு வெளியில போயிடுறாரு. நம்ம முன்னாடி நம்மளே அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இங்க செந்திலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல அப்பா நம்மளை திட்டினாலும் நம்ம கணக்குக்கு அந்த இடத்த வித்து 10 லட்சத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இருக்க கதிருக்கு அப்பா கிட்ட இருந்து மீதி 10 லட்சத்தை வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்போ பாண்டியனும், இங்க பாருடா, இந்த பணத்தை வச்சு நீ நல்லபடியா தொழில் பண்ணி நல்லபடியா மேல வா, அதுக்கப்புறம் இந்த பணத்தை நீ எனக்கு திருப்பி கொடுத்த கூட சரிதான்டா அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியன் சொல்றாரு. இதை கேட்டு இங்க கதிரும் சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. அடுத்து கோமதி கிட்ட, கோமதி அந்த டிவிக்கு கீழே இருக்க ட்ரால ஒரு 3 பத்திரம் இருக்கு, அந்த பத்திரத்தை எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவொன்னே கோமதியும் எடுத்துட்டு வராங்க. அந்த பத்திரத்தை எடுத்து ஒரு பத்திரத்தை சரவணன்ட்டையும் இன்னொரு பத்திரத்தை அரசிக்கிட்டையும் இன்னொரு பத்திரத்தை கோமதிட்ட கொடுத்து, கோமதி இதை வந்து குழலி வந்தானா அவட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இங்க சரவணனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவரும் பிரிச்சு படிக்கும் போது தான் தெரியுது, அந்த பத்திரத்துல அந்த லேண்டு மொத்தம் 10 ஏக்கரை ஆளுக்கு 2 ஏக்கரா பிரிச்சு இந்த மாதிரி செந்திலோட ஏக்கரையும் இங்க கதிரோட ஏக்கரையும் வித்து தான் அவர் இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கு 10 லட்சம் கொடுத்துருப்பாரு. மீதி அவங்கவுங்க பேர்ல 2 ஏக்கர் இருக்கிறத பிரிச்சு செப்பரேட்டா பத்திரமா எழுதி எல்லார் கையிலும் தனியா கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துட்டு இங்க செந்திலுக்கு செம காண்டாக்குது. அப்ப அவரும் ரொம்ப கோபத்தோட, என்னப்பா என்னமோ உங்க சொந்த காசு அள்ளி கொடுத்த மாதிரி என் மாமனார்ட்ட அப்படி பேசுனீங்க, பார்த்தா எனக்கு சேர வேண்டிய பங்கு தான் நீங்க எனக்காக வித்து கொடுத்துருக்கீங்களா, இப்படி நீங்க கொடுப்பீங்க தெரிஞ்சிருந்தா அதை நான் விற்க வேணாம்னு சொல்லியிருப்பேன்ல, சொல்லப்போனா நீங்க அதை வித்து என் 10 லட்சத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, நான் தான் சம்பாரிச்சு கட்டிக்குவேன்ல அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பாண்டியன்ட்ட சண்டைக்கு போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோமதியும், டேய் என்னடா அப்பாவை எதிர்த்து பேசுற அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா இங்க செந்திலும் இங்க எதை பத்தியும் யோசிக்காம தன்னோட சுயநலத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு, இப்படி என்னோட பங்கை நீங்க வித்து கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பெரிய தியாகம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ற விஷயம் எதுவும் பிடிக்கல, முதல்ல இந்த சொத்துல எனக்கான பங்குகளை நீங்க தனித்தனியா பிரிச்சு கொடுங்க, இனிமேல் உங்களை நம்பிலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்க ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு செந்தில் உள்ள போயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்க மீனாக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல, அவங்க அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்படி இதெல்லாம் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க இங்க வெளியில அரசிக்கு சதீஷ் கால் பண்றாரு. இங்க சதீஷோட நம்பர்ல இருந்து கால் வரதை கவனிச்ச உடனே அரசி கொஞ்சம் பதற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே நேத்து கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அமிச்சிட்டமே, இவர் ஏன் மறுபடியும் எனக்கு கால் பண்றாருன்னு சொல்லிட்டு அவங்க கவலையோட அந்த கால் அட்டன் பண்றாங்க. அப்போ ஆப்போசிட்ல சதீஷும், அரசி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசணும், உங்களை நான் இப்படி கால் பண்ணி தொந்தரவு பண்றதா நீங்க நினைச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இங்க அரசி கிட்ட பேசுறாரு. உடனே அரசியும், சொல்லுங்க என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே இங்க சதீஷ் இருந்துக்கிட்டு, இல்லை அரசி இந்த மாதிரி நான் உங்களை ரொம்பவே விரும்பிக்கிட்டு இருக்கேன், அந்த காரணத்தினால தான் எங்கள் அம்மா கிட்ட உங்களை பற்றி பேசி நான் மறுபடியும் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் மறுத்த விஷயமும் அதே நேரம் நீங்கள் படிக்கணும்னு நினச்ச விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்காக வர்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், 3 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன், அதுவும் உங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சதீஷ் சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட அரசியும், இங்கே பாருங்கள் நான் இப்போதைக்கு அதை பற்றி எதையும் யோசிக்கல, நீங்கள் தேவையில்லாமல் என்ன நினச்சி உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிக்காதீங்க, நீங்கள் உங்களுக்கான பொண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கே அரசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட சதீஷும், இங்கே பாருங்க அரசி, நான் உண்மையிலுமே முதல்ல பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச பொண்ணு நீங்கள் தான், அதே மாதிரி நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன், வேற எந்த பொண்ணும் என் மனசில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே அவரும் காலை கட் பண்ணிடுறாரு.
சொல்கிறாரு. இப்படி இவங்க சொன்னதை கேட்டு அரசி ஒரு பக்கம் லைட்டாக ஃபீல் ஆகுறாங்க. சொல்லப்போனால் சதீஷ்க்கு அந்த அளவுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அதை பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற குமார் எப்படியாவது மறுபடியும் நான் அரசியை கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இங்கே நாயாக தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான வழிகளை மட்டும் அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா மறுபடியும் அரசியோட மனசில் இடம் பிடிச்சி அரசியை அவங்க வீட்டு சம்மதத்தோடய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு நப்பாசையோடு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஆசை நிறைவேறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அரசி குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக இங்கே குமரவேலோட அப்பா சக்திவேல் தயாராக இருக்காரு. ஆனால் மறுபடியும் இங்கே அரசியை குமார் கூட சேர விடாமல் சதீஷோட சேர்த்து வைக்கிறதுக்கு இங்கே அரசி வீட்டு ஆளுங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அதனால எப்படி இதெல்லாம் அவர் சமாளித்து மீண்டும் அரசியை கல்யாணம் பண்ணுறாரு அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.